வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஎன் டெட் பேப்பர் 2க்கான சைக்காலஜியோட சிலபஸ் தாங்க பார்க்க போறோம். அதாவது சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கான growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு இது வந்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் வேணாம், சைட் பை சைட் சிலபஸும் எங்களுக்கு வந்து டீச் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கும் ஓகே இந்த சிலபஸை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இல்லை எங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் போதும், சிலபஸ்லாம் வேணாம் அப்படின்னா நோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த மாதிரி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெட் படிக்கிற நிறைய பேருக்கு இது போய் ரீச் ஆகும், அதனால தான் நாங்கள் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்மளுக்கு சைக்காலஜியில் அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜியில் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக் இல்லையா. அதில் பார்ட் 1 வீடியோ தாங்க இது. ஸோ பார்ட் 2 நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். பார்ட் 1 இது வந்து நம்மளுக்கு பிஎட் சிலபஸ் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம மேக்ஸிமம் என்னென்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டுமே நம்ம பார்த்துடலாம். அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. முன்னுரையில் நம்ம இதை பற்றி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது குழந்தைங்க வந்துட்டு பிறப்பிலிருந்து அவங்க, அதாவது குழந்தை பருவம் என்பது பிறப்பிலிருந்து வளரினம் பருவம் வரை உள்ள காலமாகும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத அதை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன்லாம் தேவையில்லை, நம்ம ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாம். அதாவது நம்மளுக்கு டாப்பிக்கே இதுதான் இல்லையா. வளர்தல், வளர்ச்சி, growth அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாற்றம் என்பது இயற்கையின் நியதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் என்னன்னா, குழந்தையானது தாயின் உயிரணுவிலே தாயின் கருவில் கருவாக வளர்ச்சி பெற்று மனித உயிராக உருவெடுத்து வாழ்க்கையை தொடங்குகின்றது. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு டாபிக் ஏதோ வந்து பாருங்க, வளர்தல், வளர்ச்சி ஆகிய நிகழ்வானது உயிர்களிடத்தில் மாற்றங்களை ஏற்படுவதற்கான ஊடகமாக அமைகின்றன. சில டைம் கேட்பாங்க, எது வந்து உயிர்களிடத்தில் மாற்றங்களை ஏற்படுவதற்கான ஊடகமாக இருக்கிறது. ஏன்னா இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க, இப்படிலாம் கேட்க மாட்டாங்க, நம்ம சொல்ல முடியாது. அதனால லைன் பை லைன் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. என்னன்னா வளர்தல் மற்றும் வளர்ச்சி. இப்ப growth, மீனிங் அண்ட் டெஃபினிஷன் பார்க்கலாங்களா. வளர்தல் பொருள் மற்றும் வரையறை. வளர்தல் அப்படின்னா என்னன்னா, உடலியல் முதிர்ச்சியின் செயல்பாட்டையும் அதன் விளைவாக உடல் அமைப்பு பெரிதாவதையும் உடல் உறுப்புகள் வளர்ச்சி அடைவதையும் குறிக்கிறது. வளர்தல் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட முதிர்ச்சி செயல்பாடா இருக்கலாம், உடலியலோட முதிர்ச்சி செயல்பாடா இருக்கலாம், இல்லை உடல் அமைப்பு வந்து நம்ம பெருசாகிறோம் இல்லையா, வளர்றோம் இல்லையா, அதுவா இருக்கலாம். அப்படின்னா உடல் உறுப்புகளுடைய வளர்ச்சியா இருக்கலாம். இதுதான் வந்து வளர்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த வளர்தல் இருக்கு இல்லையா, உடல் அமைப்பில் ஏற்படும் மாற்றுத்திறனை எதை வச்சு அளக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிலோகிராம், பவுண்ட், மீட்டர், இன்ச் போன்றவற்றின் மூலம் அளவிட முடியும். சரிங்களா. நம்மளோட உடல் வளர்ச்சி எதன் மூலியமா அளக்குறாங்க? கிலோகிராம், பவுண்ட், மீட்டர், இன்ச். ஓகே. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, வளர்தல் பத்தி பிரிட்டானிக்கா கலக்கஞ்சியம் என்ன சொல்லியிருக்கு. இது ஒரு டெஃபினிஷன். ஏன்னா நம்மளுக்கு நிறைய டெஃபினிஷன் கொஸ்டின், இதை யார் சொன்னது அப்படின்றது தான் கேட்குறாங்க. வளர்தல் என்பது உருவ அளவு அதிகரித்தல் அல்லது அமைப்பில் மாற்றம் ஏற்படுதல் ஆகும் என்று யார் சொல்லியிருக்காங்கன்னா, பிரிட்டானிக்கா கலங்கரிஞ்சம், என்சைக்ளோபீடியா ஆஃப் பிரிட்டானிக்கா, அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் இது. வளர்தல்னா உருவ அளவு அதிகரித்தல், இல்லைன்னா அமைப்பில் மாற்றம் ஏற்படுதல் அப்படின்ட்டு. அடுத்து வந்து சில அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஹர்லாக் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. உருவ அளவில் மாற்றம், விகிதாச்சாரத்தில் மாற்றம், பழைய உடல் அமைப்பில் மாற்றம் அடைந்து புதிதாய் மிளிர்வதே வளர்தல் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஹர்லாக், 1959. ஸோ யார் யார் சொல்லியிருக்காங்கன்றது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த சென்டென்ஸ் அப்படியே கொடுத்துட்டு கீழே இருக்கிற ஆத்தர்ல யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்பாங்க. அதே மாதிரி க்ரோ இது ஏற்கனவே வந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல 1962. வளர்தல் என்பது அமைப்பியல் உடலியல் மாற்றங்கள் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறதுனா, க்ரோ. இது எல்லாமே இம்பார்ட்டன்டா எழுதி கூட வச்சுக்கோங்க தனியா போட்டு. அடுத்து நம்ம வளர்தல்னா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா. இப்ப வளர்ச்சி, டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன, அதோடைய பொருள் மற்றும் வரையறை. அப்படி வளர்ச்சி அப்படின்ற சொல்லானது செயல்பாடுகளின் முதிர்ச்சியை குறிப்பிடுகிறது. நம்ம ஒரு செயல் செய்யறோம் இல்லையா, அதோடைய முதிர்ச்சியை தான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வளர்ச்சி என்பது குழந்தைகளின் செயல்களில் ஏற்படும் பண்புறு மாற்றுத்திறனை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப எப்படி வந்து வளர்தலை வந்து நம்மளுடைய கிலோகிராம், இன்ச்சு, பவுண்டை வச்சு நம்ம அளக்குறோமோ, அந்த மாதிரி வளர்ச்சி எப்படி அளக்குறாங்கன்னா, மாற்றத்தினை உற்றுநோக்கல் மூலம் அளவிட முடியும். ஒருத்தவன் டெவலப் ஆகுறான் அப்படின்றத அவனை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, அதே மாதிரி பிரிட்டானிக்கா இருக்காங்க இல்லையா, அதாவது பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் எப்படி வந்து வளர்தலுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி வளர்ச்சி அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க.
உயிரியின் அளவு, அமைப்பு செயல்பாடுகளில் ஏற்படும் அபரிதமான மாற்றம் ஆகியவைகளின் விளைவாக மரபியல் ஆற்றலானது வளர்ச்சி அடைந்து அமைப்பின் செயல்பாட்டிற்கு மாற்றம் அடைவதே வளர்ச்சி அப்படின்னு பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹர்லாக் வளர்ச்சினா என்னன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. முதிர்ச்சி அனுபவங்களின் விளைவுகளினால் ஏற்படும் சீரான யூகிக்கக்கூடிய அபரிதமான தொடர் மாற்றமே வளர்ச்சி அப்படின்னு ஹர்லாக் சொல்லியிருக்காரு. அடுத்த ஆண்டர்சன் 1950ல வளர்ச்சினா என்னன்னா சுற்றுப்புற நிகழ்வுகளின் விளைவாக நடத்தியில் ஏற்படும் அபரிதமான வளர்தல் மாற்றமே வளர்ச்சின்னு ஆண்டர்சன் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ யார் என்னென்ன டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வளர்தல் வளர்ச்சி பற்றிய கொள்கைகள், பிரின்சிபல்ஸ் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? அதாவது ஹர்லாக் ஒரு புத்தகம் எழுதிக்கிறாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏற்கனவே கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஹர்லாக் எழுதிய புத்தகத்துடைய பேர் என்னன்னா குழந்தை வளர்ச்சி, அதாவது இங்கிலீஷ்ல சைல்டு டெவலப்மெண்ட். அந்த நூல்ல வளர்தல் வளர்ச்சி பற்றி ஒரு 10 கொள்கைகளை குறிப்பிட்டிருக்காரு. இதுதான் வளர்ச்சி, இதுதான் வளர்ச்சி அப்படின்ட்டு இந்த 10 விஷயங்களையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. வளர்ச்சியானது மாற்றத்துக்கு உட்பட்டது. முன்பருவ வளர்ச்சியானது பின்பருவ வளர்ச்சியை விட நெருக்கடியானது. வளர்ச்சியானது முதிர்ச்சி கற்றலில் ஆகியவைகளின் வெளிப்படையாகும். வளர்ச்சிசார் நடைமுறையானது யூகிக்கக்கூடிய பண்புகளை பெற்றுள்ளது. வளர்ச்சிசார் நடைமுறையானது யூகிக்கக்கூடிய ஒன்றாகும். வளர்ச்சியில் தனிநபர் வேறுபாடு காணப்படும். இந்த மாதிரி ஒரு 10 விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்றத பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாங்களா? இப்ப வளர்தல் வளர்ச்சி இருக்க இடையேயான டிஃபரன்ஸ் என்ன, அதாவது வேறுபாடு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வளர்தல் வளர்ச்சி ரெண்டுமே ஒரே வார்த்தை தானே, இதுல என்ன வேறுபாடு இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது ரெண்டுத்துலயுமே வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா வளர்தல் அப்படின்றது உடல் அமைப்பில் ஏற்படும் மாற்றத்தினை குறிக்குது. அதுவே வளர்ச்சி அப்படின்றது உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளினால் ஏற்படும் மாற்றத்தை தான் வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. வளர்தல் அப்படின்றது பருமன் சார்ந்தது, வளர்ச்சி என்பது பண்பு சார்ந்தது. வளர்தல் என்பது உடல் ரீதியாக ஏற்படும் வடிவம், நீளத்தை குறிக்கிறது. வளர்ச்சி என்பது உடல் பருமன், வடிவம், அமைப்பு போன்றவற்றின் மாற்றங்களையும் அதன் அடிப்படையில் செயல்பாடுகளையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இதுவெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம், சரிங்களா? வளர்தலானது செல்களின் பெருக்கத்தினால் ஏற்படுகிறது. வளர்ச்சியானது சீராக முன்னேற்றக்கூடியதாகும். ஸோ இது டிஃப்ரென்ஸா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாங்களா? குழந்தையின் வளர்தல் வளர்ச்சியில் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகள், ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்ட். இப்போ இந்த ஒரு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வளர்தல் வளர்ச்சியில குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான காரணிகள் ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன மாதிரியான காரணிகள் அப்படின்றத கீழே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன மாதிரி காரணிகளை 3ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரீநேட்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது பிறப்பிற்கு முந்தைய காரணிகள். பிறப்பிற்கு பிந்தைய காரணிகள் போஸ்ட் நேட்டல் ஃபேக்டர்ஸ். சமூக காரணிகள். இந்த 3 காரணிகள் தான். இப்போ இந்த ப்ரீநேட்டல் ஃபேக்டர்ஸ் பிறப்பிற்கு முந்தைய காரணிகள்னு என்னென்ன வரும்னா, ஜீன்களின் ஆற்றல், பாலினம், கரு ஹார்மோன்கள், அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்கிறாங்க, கரு வளர்தல் பண்புகள், தொப்புள் கொடி காரணிகள், தாயின் பண்புகள், இது எல்லாமே பிறப்பிற்கு முந்தைய காரணிகள். அதுவே பிறப்பிற்கு பிந்தைய காரணங்கள்னா சத்துணவு, தொற்று நோய்கள், ஹார்மோன்களின் ஆதிக்கம், வேதியியல் நிகழ்வுகள். அதுவே சமூக காரணிகள், குழந்தை இப்ப பிறந்து வளர ஆரம்பிச்சிடுறாங்களே, அப்ப என்ன மாதிரியான மாற்றங்கள்னா அதோடைய பொருளாதார நிலை, வறுமை, இயற்கை வளங்கள், தட்பவெப்பநிலை, மனவெழுச்சி காரணங்கள், இயற்கை உளவியல் சூழல், கலாச்சார காரணிகள். இது எல்லாமே வளர்தல் வளர்ச்சி இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் காரணிகள். மொத்தம் நம்மளுக்கு 3 காரணிகள் மெயினா பாத்தீங்கன்னா, பிறப்பிற்கு முந்தையது, பிறப்பிற்கு பிந்தையது, சமூக காரணிகள். அதுல என்னென்ன வரும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இதுவுமே ஃபர்ஸ்ட் டாபிக்ல வரக்கூடியதுதான். குழந்தை வளர்ச்சியில் மரபு மற்றும் சூழ்நிலை ஆகியவைகளின் தாக்கம், இம்பாக்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் நர்ச்சர் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட். வளர்ச்சிசால் மாற்றமானது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒன்றாகும். இது இப்பதான் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல நான் பார்த்தேங்க. வளர்ச்சி அப்படின்றது நம்மளோட லைஃப் லாங் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நடுவில் நின்றோம் அப்படின்றதுலாம் கிடையாது. வளர்ச்சிசால் மாற்றமானது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு விஷயமாகும் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த காலங்களில் குழந்தை வளர்ச்சியில் மரபு, சூழ்நிலை ஆகியவற்றின் தாக்கங்கள் பற்றி விவாதங்கள் நடைபெற்று, அதாவது ஒரு குழந்தையோட வளர்ச்சியில மரபு முக்கியத்துவமா இல்ல சூழ்நிலை முக்கியத்துவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர் இன்னுமே கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. மரபும் முக்கியம்தான், சூழ்நிலையும் முக்கியம்தான். அதுக்கான விவாதம் இன்னுமே போய்கொண்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய சூழலில் குழந்தைகளின் வளர்ச்சியில் மரபு, சூழ்நிலை ஆகிய இரண்டுமே மிகவும் முக்கியமான காரணிகளா தான் இருக்கு. இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம் நம்மளால சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, மேல பேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ இங்க பாருங்க,
இவ்வாறு மரபு, சூழ்நிலை ஆகியவைகளின் தாக்கம் குழந்தைகளின் வளர்ச்சியில் ஆதிக்கம் செலுத்துவதை தான் இடைவினை புரிதல் அணுகுமுறைன்னு சொல்றாங்க. அதாவது இன்டராக்ஷனிஸ்ட் அப்ரோச். இடைவினை புரிதல் அணுகுமுறை என்றால் என்ன, இல்லைன்னா டெபினிஷன் கொடுத்துட்டு இது என்ன அணுகுமுறைன்னு கேட்பாங்க. மரபு, சூழ்நிலை இது ரெண்டுத்தோடைய தாக்கம் குழந்தைகளோட வளர்ச்சியில எப்படி ஆதிக்கம் செலுத்துது அப்படின்றதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா இடைவினை புரிதல் அணுகுமுறை. அடுத்து என்னன்னா மரபுக்கும் சூழ்நிலைக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றத கேக்குறாங்க. ரெண்டுமே உளவியல் சார்ந்த சொற்கள் தான். மரபுனாலும் சூழ்நிலைனாலும் உளவியல் சார்ந்த சொற்கள் தான். மனிதனின் உளவியல் சார் வளர்ச்சிக்கான நடத்தை மாற்றம், நுண்ணறிவு, ஆளுமை போன்றவற்றிகளில் அதிக அளவு விளைவுகளை மரபு சூழ்நிலை காரணிகள் ஏற்படுத்துவதாக என்பதும் தெரிவிக்கிறது. அதாவது மரபு சூழ்நிலை ஏற்படுத்தும் விளைவுகள் என்னென்னா நடத்தை மாற்றம், அந்த குழந்தையோட நடத்தை மாற்றமா இருக்கலாம், இல்ல நுண்ணறிவா இருக்கலாம், ஆளுமையா இருக்கலாம். இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இந்த 3 நாள மரபு மற்றும் சூழ்நிலை காரணிகள் அதாவது விளைவுகளை அது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு விவாதங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு இல்லையா. அந்த விவாதங்கள்ல சில பேர் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்ட்டு பாருங்க. ஜான் லாக் 1632 1704 அவருடைய கருத்து என்னன்னா, குழந்தைங்க ஒரு வெற்று எழுத்து பலகை இல்லையா, அவங்க ஒரு பலகையெல்லாம் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தைகளின் பண்பு நலன்கள் அவர்களின் அனுமானத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காருன்னா ஜான் லாக் அவர் சொல்லியிருக்காரு. சோ குழந்தைகளின் மரபு, சூழ்நிலை ஆகிய இரண்டும் அவர்களை வெற்றியாளர்களாக வடிவமைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் ஜூன் ஜேக்ஸ் ரூசோ இவரும் என்ன சொல்றாருன்னா அதே கருத்தை தான் அவருமே முன்வைக்கிறார். என்ன சொல்றாருன்னு பாருங்க. குழந்தைகளை பற்றி புதிய கருத்தினை அறிமுகப்படுத்தினார். ரூசோ அவர்களின் கருத்துப்படி முதிர்ச்சி பெற்றவர்களின் அறிவுரைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு குழந்தைகள் ஒன்றும் வெற்று எழுத்து பலகையும் அல்ல, அல்லது வெற்று பாத்திரமும் அல்ல. இப்ப நம்மளுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, யாரை பார்த்தோம், ஜான் லாக் என்ன சொல்லியிருப்பாருன்னா அவங்க ஒரு வெற்று பலகை இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தைகள் பெற்றோர்களிடம் இருந்துதான் எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்க, பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கறதான் அவங்க கத்துக்கிறாங்க, அதை தான் அவங்க செயல்படுத்துறாங்கன்னு சொல்றாரு. அதுவே ஜூன் ஜாக்கஸ் ரூசோவும் சேம் கருத்து தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவங்க முதிர்ச்சி பெற்றவங்களுடைய அறிவுரையை கேட்டு நடந்துக்கிறதுக்கு வெற்று பலகையோ இல்ல வெற்று பாத்திரமும் அவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளின் பல்வேறு நிலைகளான குழவி பருவம், குழந்தை பருவம், பின் குழந்தை பருவம், வாலிளம் பருவம் ஆகியவற்றில் வயது முதிர்ந்தவர்கள் குழந்தைகளின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்பவராக இருத்தல் வேண்டுமே தவிர அவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூசோ நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ரூசோவோட தத்துவம் என்னன்னா, படிநிலை, முதிர்ச்சி ஆகிய 2 ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கருத்துக்களை உள்ளடக்கியதாகும். இது 2 தான் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்னு சொல்றாரு. என்னதுன்னா ஸ்டேஜும் முதிர்ச்சி, அதாவது படிநிலையும் முதிர்ச்சியும் தான் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஒரு குழந்தையோடைய மரபு இல்லைன்னா சூழ்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, அதாவது அவங்க வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா மரபியல் குறைபாடுகள், ஜெனட்டிக் டிசார்டர். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கிட்ட இந்த மரபியல் குறைபாடுகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மரபியல் குறைபாடு உடல் சார்ந்த நோய்களாலும் இருக்கு, மனநோய்களாகவும் இருக்கு, மன வளர்ச்சி குன்றுதலாகவும் இருக்கு. உதாரணத்துக்கு டவுன் சிண்ட்ராம், ஃப்ரெஜைல் சிண்ட்ராம், அல்சைமர்ஸ் டிசீஸ், இது எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த டிசீஸ்ல எது மரபணு சார்ந்தது, எது மரபியல் சூழ்நிலை சார்ந்தது அப்படின்னு கேக்குறாங்க. டவுன் சிண்ட்ராம், ஃப்ரெஜைல் சிண்ட்ராம், அல்சைமர் டிசீஸ் இது எல்லாமே என்னன்னு சொல்றாங்கன்னா மரபணு சார்ந்ததுன்னு சொல்றாங்க. அதுவே ஆட்டிசம், அதாவது மன இறுக்கம், அது மரபியல் சூழ்நிலை சார்ந்தது. மரபு சார்ந்தது இந்த டிசீஸ் தான், சூழ்நிலையை சார்ந்தது ஆட்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு இது மாதிரி எடுக்கிறாங்க, டெஸ்ட் மாதிரி. என்னன்னா ஜிம் லெவிஸும் ஜெம் ஸ்பிரிஞ்சர் இவங்க 2 பேருமே ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், அதாவது கரு இரட்டையர்கள், ஒன்னா பார்ப்பாங்க இல்லையா. அவங்கள என்ன பண்றாங்கன்னா சின்ன வயசுல பிரிச்சு வச்சிடறாங்க. ஏன்னா இப்ப ட்வின்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு புரியும், ஒரே மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, 2 பேரையும் பிரிச்சு வச்சிடறாங்க. அவங்க அப்பயும் ஒரே மாதிரி நடந்துக்கிறாங்களா இல்ல வித்தியாசம் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்னன்னா மின்சோட்டோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மின்னசோட்டோ இரட்டையர் ஆய்வு. அந்த இரட்டையரோட ஆய்வு பண்றாங்க இல்லையா, தனியா பிரிச்சு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க இல்லையா. அந்த டெஸ்ட் என்னன்னு சொல்றாங்கன்னா மின்னசோட்டோ. ஓகேங்களா. அவர்களுடைய வளர்ச்சி மாற்றம் மற்றும் மரபியல் சூழ்நிலை எந்த அளவு கொண்டுள்ளது அப்படின்றத அவங்க டெஸ்ட் பண்றாங்க. அந்த டெஸ்ட்ல சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. 2 பேரையும், ஜிம் லெவிஸ், ஜிம் ஸ்பிரிஞ்சர் 2 பேரையும் தனியா பிரிச்சு வச்சு அவங்க அதுலயுமே ஒற்றுமை நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. இது என்னென்ன ஒற்றுமைன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இது அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது, இருந்தாலுமே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னன்னா 2 பேருமே ஒரே மாதிரி தான் தூங்குவாங்க, ஒரே மாதிரி நகம் கடிக்கிறாங்க,
அதே மாதிரி அவங்களுக்கு ஒற்றை தலைவலி இருந்திருக்கு, ரத்த உறைவு இருந்திருக்கு. 2 பேருக்குமே செல்ல பிராணி நாய், அதுக்கு ஜாயின்னு பேர் எடுத்து வச்சிருக்காங்க. தனித்தனியா தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் பாருங்களேன் அந்த ஒற்றுமையை பாருங்களேன். அந்த மாதிரி 2 பேருமே வந்துட்டு லிண்டான்னு ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சிருக்காங்க ஒரே பேர்ல. அடுத்து 2 பேருக்கு டைவர்ஸ் ஆகி திருப்பேரையும் பெல்டி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து மறுமணம் செஞ்சிருக்காங்க 2 பேருமே. அதாவது அந்த மாதிரி பேர் உள்ள ஒரு பொண்ணை 2 பேருமே திருமணம் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி இரட்டையர்களை நம்ம பிரிச்சு வச்சாலும் அவங்களோட மனநிலை பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதில் என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு கரு இரட்டையர்கள் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் மாறுபட்ட இரட்டையர்கள் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸை விட பெரும்பாலான உளவியல் சோதனைகளில் ஒருமித்தவர்களாக காணப்படுகின்றன. அதாவது இந்த கரு இரட்டையர்கள் வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து எல்லா செயலுக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை யார் வந்து சொல்லியிருக்கிறதுனா டாலன் ஜெண்டல் 1988 இவர் தான் வந்து சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. இப்ப பாருங்க, குழந்தையின் வளர்ச்சியில் மரபு சூழ்நிலை இரண்டுமே அதிக அளவு பங்கு பெற்றுள்ளது. இதுதான் இந்த லெசனுடைய என்ன சொல்றது தீர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுதான் பெருசு, இதுதான் பங்கு எடுக்குது, அது பங்கு எடுக்கல அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. பெரும்பாலான நிலவுகளில் உள்ளீட்டுகளை தீர்மானிப்பதில் மரபணு பங்கெடுத்தாலும் வெளியீட்டுகளை சூழ்நிலைகளை தீர்மானிக்கிறது. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேற்கண்ட ஆய்வு முடிவுகளின்படி நம்ம புரிக்கொண்டது என்னன்னா, மரபு வெசஸ் சூழ்நிலை அப்படி கிடையாது. மரபு சூழ்நிலை ரெண்டுமே ஒரு குழந்தைக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம்தான் அப்படின்றத வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டாபிக்ல பார்ட் 1 மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாலே பார்ட் 1 வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஓகே அப்படின்னு ஏதாவது டைப் பண்ணுங்க. ஏன்னா இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்றது நீங்கள் இதுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.